ஹலோ ஹாய், திஸ் இஸ் த்ரீ வாரியர்ஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி பண்ணேன்னா, இதில் வேப்பிலை, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆலோவேரா, வெந்தயம், ஆம்லா இது எல்லாமே எடுத்துருக்குறேன். இது எல்லாமே எடுத்து கொஞ்சம் இதை வந்து மிக்சியில் அரைச்சேன். ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாமே இது பண்ண முடியலன்னு கொஞ்சம் லீஃப் வந்து அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சம் இது வந்து மிக்ஸி பண்ணி போட்டேன். இது வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில், கோகோனட் ஆயில். இது வந்து வீட்டில் கோகோனட் ஆயில் தோட்டத்தில் உள்ள செக்கெண்ணெய் பியூரு. இங்கே வந்து குளிர்காலமாக இருக்கிறதுனால அது வந்து நல்லா உறைஞ்சி பனி மாதிரி இப்படி நல்லா அழகாக இருக்குல்ல வெள்ளையா. அதனால் வந்து இந்த ஆயில் வந்து கோகோனட் ஆயில் வந்து நான் நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நான் அதில் அரைச்சி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் இது கொஞ்சம் நல்லா சூடான உடனே அரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லையா. நான் இப்போ சொன்னது எல்லாமே குவான்டிட்டி வந்து எவ்வளோன்னு வச்சுன்னா எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க, ஒரே அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு எப்படி வேணுமோ. எது அதிகமாக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், எல்லாமே எனக்கு தேவையான அளவு. அந்த எண்ணெயில் வந்து அப்படியே போட்டுட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு, எனக்கு வந்து 5-6 ஹவர்ஸ் வந்து ஆச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுட்டேன், ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். எப்படி இருக்கணும்னா லாஸ்ட்டில் ஆயில் இதில் இருக்கிற எந்த ஒரு தண்ணியே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ட்ரை ஆயிடணும். அப்படி தண்ணியே இல்லாமல் ஃபுல் ஆயில் மட்டும் இது ஆகும்போது மட்டுமே நம்ம எடுக்கணும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2:10 சம்திங்கு, அடுப்பு ஆஃப் பண்ண வந்து 6-7 ஆச்சு. நீங்கள் வந்து கேஸில் வைக்காமல் இன்னும் ஊர் சைட்லலாம் இருந்தீங்கன்னாச்சுன்னா அந்த கட்டை விறகு அடுப்பில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, கேஸ் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ண டைமு. நிறையா வீடியோ வந்து இதில் என்னால் அட்டாச் பண்ண முடியல. இதுக்கு பிறகு கூட நான் ரொம்ப டைம் விட்டுருந்தேன் இந்த ஆயிலை. அப்புறம் நான் 7 o'clock சம்திங் அதுக்கு பிறகு தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணேன். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணேன். தேங்க்யூ.